பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். என்னன்னு கவனிக்கலாமா? 133 சங்கீதம் 1 வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. நன்மையான காரியம் என்ன தெரியுமா? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது, சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. இது பிரதர்ஸுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு மட்டும்தான் நினைக்காதங்க. எல்லாருக்கும் ஒரு குடும்பம்னு இருந்தால் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் உறவுகள் எல்லாம் இருக்கிறதுல நம்ம ஒற்றுமையா ஒரு மனமா வாசம் பண்றோமா? ஒருமித்து வாசம் பண்ணா அதுல நன்மை உண்டாயிருக்குமா, இன்பம் உண்டாயிருக்குமா? ஒரே வீட்டுக்குள்ள முறுமுறுத்துக்கிட்ட மாமியாரை பற்றி முறுமுறுப்பு, மருமகளை பற்றி முறுமுறுப்பு, பெற்றோரை பற்றி முறுமுறுப்பு, ஒரு மனம் இருக்கிற 4 பேருக்குள்ள ஒரு மனம் இல்லை, ஒருமித்து வாசம் பண்ணலை. ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா முறுமுறுப்பு, ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு பாருங்க எவ்வளவு துக்கம். ஆண்டவரே துக்கப்படுங்க. அதனால அந்த வீட்டுக்குள்ள இன்பம் இல்லை, நன்மை இல்லை. உங்க வீட்டுக்குள்ள நன்மை நடக்கணுமானா ஒருமித்து வாசம் பண்ணணும். உங்களுடைய சபையில ஒரு மனம் இருக்கணும். அவன் எதிர்கட்சி ஆளுங்கட்சி, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, இவன் சபை விட்டு விளக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தருக்கு மன்னித்து சகோதரர்களா நினைங்க, ஒரு ஐக்கியப்படுங்க, ஒரு அன்பு ஐக்கியம் இருக்கணும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது, ஒருமித்து ஆராதனை செய்வது, அது நன்மையும் இன்பமுமாயிருக்கும். வேலை செய்கிற இடத்துல இந்த லீடர் சரியில்லை, மேலதிகாரி சரியில்லை, முறுமுறுத்துக்கிட்ட பார்த்தாலே பிடிக்கல, அப்படி இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து, ஒருவர் நீங்க மன்னித்து விட்டு கொடுத்து அந்த ஒரு மனதை காத்து கொள்ளணும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவாரு. நம்ம தனி ஆள வாழ முடியாதுங்க, காட்டுல தான் போய் வாழணும். அப்போ உலகத்துல வாழும்போது வீட்டுக்குள்ள, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் பண்ண இடத்துல, வாழ்கிற தெருவில், வாழ்கிற கிராமத்துல மற்றவர்களோட இணைந்து தான் வாழணும். அப்ப எல்லாரோட அன்பு ஐக்கியமா இருந்தா ரொம்ப நன்மை உண்டாகும், இன்பமா இருக்கும். எல்லோரோட நல்லா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது நன்மையும் இன்பமுமா இருக்கும். வாழ்க்கையில நன்மை நடக்கணுமா, வாக்குத்தத்தை நிறைவேறணுமா, எல்லாருக்கூட அன்பா இருங்க, நல்ல ஐக்கியமா இருங்க. தகப்பனே, இந்த மாதிரி சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற ஒரு அன்பு ஐக்கியத்தை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. பிடிவாதங்கள், போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள் இதெல்லாம் எங்களை விட்டு விலகட்டும். விட்டு கொடுக்க, தாழ்த்த, மன்னிக்க, ஐக்கியப்பட அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.